இல்ல நாங்க திருநங்கைங்க அங்க போக முடியும். ஆனா வேற யாராவது அங்க போறது ரொம்ப கஷ்டம். கஷ்டமா இருந்தா என்ன, செஞ்சுதானே ஆகணும். ஆனா ஒரு வழி இருக்கு. எங்க திருநங்கைங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால அவனை தேடுறதுக்கு நாங்களே போறோம். சௌமியா கண்ணு, நீ இந்த மாதிரி அங்க கண்டிப்பா போக முடியாது. எந்த அடையாளத்தோட நான் வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கேனோ அதோட என்னால போராட முடியலன்னா நான் அதுக்காக என்னோட உண்மையை வெளிக்கொண்டு வந்து போராடுவேன். ஒருவேளை என்னோட பிறப்ப பத்தின உண்மை அருணோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வழி காட்டும்னா அப்ப நான் அதை சந்தோஷமா ஏத்துக்குவேன். சுமதி, நீ நீ வீட்டுக்கு போ. இல்லக்கா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன். இல்ல சுமதி, அருணை காப்பாத்துறதுக்காக நான் முதலடியை தனியா எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பயணம் போற நான் தனியா தான் பயணிச்சாகணும். இன்னைக்கு நான் என்ன பத்தின உண்மைய பலகீனமா இல்லாம என்னோட சக்தியா மாத்தி அருணை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்தாகணும். என்னாச்சுப்பா அருண், இன்னைக்கு நீ ரொம்ப அமைதியா இருக்க. என்ன இன்னைக்கு உன்னோட அம்மாவோ இல்ல சௌமியாவோ சாப்பாடு எடுத்து வரல? என்னவோ பெருசா சௌமியா சௌமியான்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப பார்த்த இல்ல அருண், கொலகாரன் கூட ஒருத்தங்களால எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும்? இதுவும் அப்படிப்பட்டதுதான். ஒரு விஷயம் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், உங்க காதை கொடுத்து கேளுங்க. கேளுங்க. நான் வாழ்க்கை முழுக்க ஜெயிலே இருக்க போறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் வெளியே வருவேன். நான் வெளியே வரும்போது உங்க நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? அதை நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. அதனால எதை பேசினாலும் ரொம்ப யோசிச்சு பேசணும், புரியுதா? இப்ப என்னால உன்னை கைது செஞ்சு ஜெயில வைக்க முடியும், ஆனா உன் கனவுகளை கைது செய்ய முடியாதுல்ல. பாத்துக்க பாத்துக்க, ஆசை தீர கனவு கண்டு பாத்துக்க. அருண், நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாட்டி, சௌமியா எங்க? அருண், அது அவ உனக்கா வக்கீல தேடி போயிருக்கா. வக்கீலா? அதனால்தான் அவ வர முடியல. அதான் நான் வந்தேன்ப்பா. பாட்டி, இதுக்கு முன்னாடி சௌமியா நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். அவ ரொம்ப அப்பாவி. அப்புறம் அவளுக்கு உலகத்தை பத்தி எதுவும் தெரியாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவ தனியா எப்படி வாழ போறான்னு, எப்படி எல்லாத்தையும் சமாளிப்பான்னு. ஆனா இன்னைக்கு என்னால அவளுக்கு கண்டிப்பா கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா பாருங்க, எல்லாத்தையும் தானா செய்றா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பாட்டி. சௌமியா போராட கத்துக்குவா, அவ போராடுவா. உனக்கு இங்க உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்குப்பா. இருந்தாலும் நீ சௌமியாவை பத்தி கவலைப்பட்டு இருக்க. நீங்க 2 பேரும் எப்பவும் இப்படியே இருக்கணும்னு நான் அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. நீ வேணா பாரு, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். இந்தா, நீ இதை சாப்பிடுப்பா. அப்புறம் சௌமியா, எனக்கும் தெரியாது என்னோட சௌமியா இந்த அளவுக்கு தைரியசாலின்னு. அன்னைக்கு நீ கம்பெடுத்து அந்த ரவுடிகளெல்லாம் அடிச்ச.
அப்புறம் இன்னைக்கு இந்த இன்ஸ்பெக்டரோட வாயை அடைச்சிருக்கேன். இப்ப என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, சௌமியா மேல கைய நீட்டது யாரு? நான் தான். எனக்கு புரியுது, ஆனா ஒரு விஷயம் புரியுது, என் மனசு இதை ஏத்துக்கவே இல்லை. நீங்க இந்த மாதிரி செய்வீங்கன்னு போதும், ரொம்ப அதிகமா போயிடுச்சு. இனிமே நாங்க இங்க இருக்க மாட்டோம். அர்ஜுன் தாஸ் சொன்ன வேலையை நாம செஞ்சு முடிச்சிட்டோம். வா வா வா. முடிஞ்ச சுட்டு பாரு, நீ உயிரோட இருக்க மாட்ட. நம்ம ஒரு வேலை பண்ணலாம், முதல்ல இவன் மனைவியை போட்டு தள்ளிடலாம். அவனை இந்த பிரச்சனையில இருந்து நீயே காப்பாத்த. சாரி அருண், உங்களுக்கு இந்த உருவம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு உங்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு நான் இந்த உருவத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அநேகமா அர்ஜுன் தாஸ் அந்த பக்கமா தான் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை நம்ம பின் தொடர்ந்து ஆகணும். ஆனா அவருக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. கரும்பு சாப்பிடுறீங்களா? ஏண்டா நான் உங்களை உள்ளதானே இருக்கு சொன்னேன்? சொன்னபடி செய்யறது இல்லையா? உங்களுக்கு காசு எதுக்குடா தரேன்? உள்ளே அடங்கி கிடக்க வேண்டியதானே, வெளியே ஏன்டா வந்தீங்க? யாராவது பார்த்துட்டாங்கன்னா? அது அர்ஜுன் தாஸ் சார், உள்ள புழுக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதான் கொஞ்ச நேரம் வெளியில வந்து காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அப்புறம் இங்க வேற யாரும் பாத்துற மாட்டாங்க. அப்படியா? உள்ள புழுக்க அதிகமா இருந்ததா? அந்த கரும்பை கூட எப்படி கூட கரும்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த. நான் சாப்பிடுவா? நான் சாப்பிடுவா? சாப்பிடுவாடா. உள்ள புழுக்க அதிகமா இருந்ததுன்னு காத்து வாங்க வெளியே வந்தல்ல, இந்தா இதையும் வாங்கிக்க. நான் உனக்கு எதுக்குடா காசு கொடுத்தேன்? இப்ப வாங்கினது போதுமா? புழுக்கம் போயிடுச்சா? தப்பு நடந்துருச்சு. தப்பு நடந்துருச்சா? இந்த தப்புக்கு இன்னொன்னு வாங்கி. இந்த அர்ஜுன் தாஸோட வார்த்தையை மீறுவியா? இன்னைக்கு மறுபடியும் பொண்டாடி விட்டுருக்கியா? ஒரு வேலை பண்ணலாம், முதல்ல இவன் பொண்டாடி கொண்டுடலாம். 2 நிமிஷத்துல உள்ள போயிடணும். மறுபடியும் வெளியே வந்த இங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவோம் உங்களை. ஜாக்கிரதை. சௌமியா, அவன் அதே ரவுடி தான். அவன் உண்மையிலே உயிரோட தான் இருக்கான். சரி, இன்னைக்கு நான் யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியல. அடிமேல் அடி வாங்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம அடிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் இந்த அர்ஜுன் தாஸ் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேன். இன்னொரு முறை தப்பு நடக்க கூடாது. மறுபடியும் தப்பு நடந்தது உங்களுக்கு இதே கதி. சரிங்க சார்.